எங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிசாசே, என் கணவருக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஆவியே, என் மனைவிக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற பொல்லாதவனே, உன்னை நான் எதிர்க்கிற இயேசுவின் நாமத்தினால, உன்னை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில் என் வீட்டு எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாது. நீங்கள் செஞ்சு பாருங்க, வீடே மாறிடும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் சகோதரர் சொன்னார், பிரதர் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு எனக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துச்சு. என்னதுன்னு கேட்டேன். நான் என் மனைவியும் ஊழியத்தில் தான் இருக்கிறோம், வெளியில் நல்லா ஒன்றா தான் ஊழியம் செய்வேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டா என் மனைவி திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவா, பிசாசு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவா. என்னடா ஐயா இப்படி நடக்கிறாளே, பிசாசு மாதிரி நடக்கிறாளே நினச்சி நிறைய கோபம், சண்டை வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் பல நாட்கள். ஒரு நாள் நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னீங்க, உங்கள் மனைவி ரொம்ப நல்லவங்க, அந்த பின்னால் இருக்கிற ஆவி தான் உங்களை அப்படி செய்ய வைக்கிது. உங்கள் கணவர் ரொம்ப நல்லவர், பின்னால் இருக்கிற ஆவி தான் அதுபடி செஞ்சு உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்குது. அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிங்கன்னு நீங்கள் பிரசங்கத்தில் சொன்னீங்க. எனக்கு விழிப்புணர்வு வந்தது. அப்போதான் எனக்கு புத்தி வந்துச்சு, நான் கண்டுபிடிச்சேன். வீட்டுக்குள்ள வந்து என் மனைவி கோபப்பட ஆரம்பித்த உடனே நான் மனசில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிசாசே, என் மனைவிக்குள்ளேருந்து செயல்படுகிற உன்னை கடிந்து கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை ஜெபம், என் மனைவியுடைய சுபாவமே மாறிவிட்டது. சாந்தமாக மாறிட்டா, சண்டை போடுவதெல்லாம் நின்று விட்டது. நான் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன். இதான் தெளிந்த புத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு கணவர் சண்டைக்கு வந்த உடனே கையை நீட்டி கணவருக்குள்ள கிரியிச்சுக்கிற பிசாசே உன்னை கடிந்து கொள்ள சொல்லிடுறாருங்க. என் மனைவிக்குள்ள கிரியிச்சுக்கிற பிசாசேன்னு கையை நீட்டி சொல்லிடுறாருங்க. அடுத்த பிரச்சனை வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் என்ன பிசாசுன்றார் இந்த ஆளு, இவரோட எப்படி வாழ முடியும், இவா என்ன பிசாசுன்றா. மாமியார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, உன் பொண்டாட்டி என்ன பிசாசுன்றா அப்படின்னு. அது வெளியே தெரியாம மனசுல தான் அந்த பிசாசை எதிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். என் கணவருக்குள்ள இந்த கிரியிச்சுகிற பிசாசை உன்னை கட்டுகிற இயேசுவின் நாமத்தினால ஒரே ஒரு வார்த்தை மனசுல சொல்லி பாருங்க, கணவருடைய சுபாவமே மாறிடும், அவர் பேச்சே மாறிடும், உங்க மனைவியினுடைய குணமே மாறிடும். சோதிச்சு பாருங்க.